பிரச்சனையை முடிச்சு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அவருக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது ஆணையர் அவர்கள் மட்டும்தான். எங்களுடைய பிரச்சனையை அவர் முடிச்சு கொடுக்கணும். எங்களுடைய தலைமையை கூப்பிட்டு உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் பாரதி அவர்கள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும். அதுவரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. நாங்க செத்து மடிவும் குடும்பத்தோட பசுவும் பட்னியுமா இருக்கிறோம். நாங்க எங்களுடைய பசுவும் பட்னி சொல்லணும். எங்களுடைய பிரச்சனையை ஒரே ஒரு 150 நாளா போராட்டம் பண்றீங்க. இது வரைக்கும் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியல. ஏன் இது வரைக்கும் எதுவும் அறிக்கை கொடுக்கல? ஏன் அப்படி தெரியும் சொல்றீங்க? 5 மாசம் ஆகுது, இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லையே. காரணம் என்ன? காரணம் அவர் கொடுத்த வாக்குறுதியை பொய்ன்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொல்லல. அவருடைய வாக்குறுதி 255 153 பொய்ன்னு சொல்றாங்க. இப்ப ஆசிரியர்களுக்கு எப்படி பணி நிரந்தரம் பண்றாங்க? அவங்களுக்கு செவிலியர்களுக்கு பண்றாங்க. ஆசிரியர்களுக்கு அறநிலையத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணுங்க. நாங்க வேணான்னு சொல்லல. எங்களை மாதிரி சமுதாயத்துல அவங்க மக்களுடைய பணியில ஈடுபடுறவங்க. நாங்க தூய்மை பணியாளர்கள். மக்கள் நலனுக்காக கொரோனா காலத்துல எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும். கவனத்துக்கு போயிருக்குங்க. இப்ப பணி நிரந்தரம் பண்றாங்க. அண்ணாதுரை பணி நிரந்தரம் பண்றாங்க. நாங்க தூய்மை பண்ணாங்க கேவலமா இருக்கிறோமா? பணி நிரந்தரம் பண்றதுக்கு எங்க வேலை கேட்கிறோம். நாங்க எங்க வேலை கேட்கிறோம். நாங்க கண்கால் பண்ணிக்கிறோம். இலவச வாய் கொடுங்க. உங்க கையால எங்க குடும்பத்தை நாங்க கத்துவோம். எங்க வேலை இருக்கு. ஐயா முதல்ல எங்க வேலை இருக்கு. நாங்க தற்கொலை பண்ணிக்கிறோம். இலவச வாய் கொடுங்க. உங்க கையால ஐயா முதலமைச்சர் நீங்க பார்த்து தானே இருக்கிறீங்க. ஐயா எங்க வேலைகளை கொடுங்க. ஐயா 5 மாசம் இடையில வாடகை கட்ட முடியல. 5 மாசம் வாடகை கட்டுவே பார்த்து சாப்பிட முடியல. அசோக்குமார், உதயகுமார் 3 உயிர் பலியா இருக்குது மாநகராட்சியில. நாங்க எல்லாருமே இனிமேட்டு தொடர்ச்சியா இந்த மாதிரி மரண படிக்க முடியல. வேலைங்களை கொடுங்க.